ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வீடியோ போட முடியல, சின்ன வேலையாக வெளியூர் போயிட்டேன். ஓகே, இன்றைக்கி 2 மேட்ச் இருக்குது. பட்டு நான் லேட்டாகி வீடியோ எடுக்கிறதுனால ஃபஸ்ட்டு மேட்ச் வீடியோ போடல. அதுக்குள்ளே டீம் மட்டும் நான் ஷார்ட்ஸாக போட்டு விட்ருந்தேன், பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்த மேட்ச் இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த 2 டீமோட ஹெட்டு பார்த்திங்கன்னா 31 மேட்ச் விளையாடிருக்காங்க. அதில் இந்தியா 9 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 19 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா 11 மேட்சும். நோ ரிசல்ட் 1. டையாவில் ஹோம் கிரவுண்டில் இந்தியா 10 முறை, ஆஸ்திரேலியா 4. அவேயில் இந்தியா 7, ஆஸ்திரேலியா 5. நியூட்ரலாக 2-2 ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு தான் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கிரவுண்டோட இது பார்த்தோம்னா மழை பெய்யுன்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் மேட்ச்சு இது சின்ன தூத்தல் மாதிரி இருக்கும். ஸோ பெருசாக இம்பேக்ட் ஆகாது. ஆவரேஜ் ஸ்கோர் 188 போட்டிருக்காங்க. ஸோ பேட்டிங் சாதகமாக தான் இருக்கும். பவுலிங்கை பொறுத்தவரை ஃபேஸருக்கு ஸ்பின்னருக்கும் ஈக்குவல் தான். 10 விக்கெட்டில் 6-4 தான். ஸோ அது ஒன்றும் பெரிய இது இல்லை. பிளேயிங் 11 பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவில் டிராவிஸ் ஹெட், டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஷ், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கோ ஸ்டோனிஸ், டிம் டேவிட், மேத்யூ வேட், பேட் கமின்ஸ், ஸ்டார்க்கு இல்லைனா ஆஸ்டன் ஆகர். இவங்க 2 இடத்துல யார் உள்ள வருவான்னு பார்த்தா மேக்ஸிமம் ஸ்டார்க்குக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆடம் சாம்பா, ஜாஸ் ஜேஸ்லோட். இந்தியா பொறுத்தவரை சேம் லைனப் தான். சிராஜ் கொண்டு வருவாங்களா பார்த்தா கஷ்டம்தான். ஏன்னா குல்தீப் யாதவ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இதே சேம் டீமோடு தான் போவாங்க. டீமை பொறுத்தவரை நான் வார்னரே இந்த முதல் டீமில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வார்னரை வேணுமா ட்ராப் பண்ணிவிட்டு பேட் கமிங்ஸ் ஸ்டார்க் வந்தால் ஸ்டார்க் கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஜாஸ் ஜேஸ்லோட்டு கூட போய்க்கோங்க. கேப்டன் ஆப்ஷன் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். பண்ட்டுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும், ஆடம் சாம்பக். அடுத்து குல்தீப் யாதவுக்கும் ஒரு சான்ஸு, பும்ராக்கும் கொடுத்துக்கோங்க. குல்தீப் யாதவ் நீங்கள் விக்கெட் எடுக்க மாட்டார்னு நினச்சிங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் போய்க்கோங்க. இல்லைனா அக்சர் பட்டேல். இவங்க 3 இடத்துல ஒருத்தர் இது பண்ணிக்கோங்க. இந்த டீமை பொறுத்தவரை டேவிட் வார்னர் எடுக்கலை, அப்போது பேட் கமின்ஸ் எடுத்திருக்கேன். ரோஹித் சூரியகுமார் எடுக்கலை, ஹர்தீப் சிங் எடுத்திருக்கேன். கேப்டன் ஆப்ஷனையும் பார்த்துக்கோங்க. ஹர்திக் பாண்டியா தான் மெயினாக கொடுத்துருக்குறேன். நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. மிச்சப்படி யாரும் ரொம்ப இதாக தெரியல. நான் லைனப் அப்புறம் டீம் கொடுக்குறேன். ஓகே, இந்த மேட்சுக்கான கிவ்அவே இதில் எப்பவும் போல் கேட்குற 2 கொஸ்டின் தான். ஃபஸ்ட் அதோட ரூல்ஸ் பார்த்துக்கோங்க. வீடியோக்கு லைக் போட்டிருக்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அடுத்து கமெண்ட் பண்ணியிருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணது உங்களோட ஆப்ஷன் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் விளையாடலாம் அப்படின்னு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு பதில் தான் அனுப்ப முடியும், அதுக்காக. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணி விளையாட சொல்லுங்கள். இதுதான் கொஸ்டின்னு. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா? ஆஸ்திரேலியாவா இந்தியாவா? இந்த மேட்ச்சில் யார் அதிக ரன் அடிப்பா? அவ்வளோதான்.
நீங்கள் இதை ஆன்சர் அனுப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கு, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கு அனுப்புங்க. இல்லைனா என்னோடய டெலிகிராம்லேயும் வந்து எனக்கு அனுப்பலாம். அதில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு நான் கிவ் அவே கண்டிப்பாக கொடுப்பேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.